யார் இந்த மயிலை சிவகுமார்? தென்சென்னையை கெட்டி ஆண்ட பெரிய ரவுடி வீரமணி. அந்த வீரமணியோட வலதுகரம். அந்த சமயத்தில் 2001 அதிமுக ஆட்சிக்கு வருது. ஆட்சிக்கு வந்த உடனே மேடம் ஜெயலலிதா சிஎம். இந்த தோட்டம் சேகர் மேடம் ஜெயலலிதா கட்சியில் உள்ள முக்கியஸ்தர்கள் எல்லாருக்கும் நேரடியாக பழக்கம் உள்ளவர். இந்த வீரமணி அவர் ஏவி விட்டு இந்த மயிலை சிவகுமார் கூட சேர்ந்து ஒரு 10 பேர் அவர் ரிட்டர்ன் ஆகி வரையில வழிமுறைக்கு வெட்டி கொலை பண்ணிடுறாங்க. அட்வொகேட்டுக்கு படிச்சு அட்வொகேட் ஆயிடுறாங்க. இந்த குழந்தைகளை வளர்க்குறாங்க. வழக்கையில் தன் கணவரை கொலை செய்த இந்த மயிலை சிவகுமாரை கொலை பண்ணணும் அப்படிங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி 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 அந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை விட்டு வளர்க்குறாங்க. ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2021 வருடம் மயிலை சிவகுமார் கொலை செய்யப்பட்ட வழக்கில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியான ரவுடி அழகுராஜா தற்போது நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார். இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் காவல்துறையின் ஓய்வு பெற்ற உதவி ஆணையர் திரு ராஜாராம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். 2021 மயிலை சிவகுமார் கொலை செய்யப்பட்ட வழக்கு, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இன்னைக்கு. யார் இந்த மயிலை சிவகுமார்? அதை பற்றி சொல்லுங்கள் சார். அவரோட குற்ற பின்னணிலாம் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள் சார். மயிலை சிவா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவர் ஒரு பிரபல ரவுடி. அவர் A+ கேட்டகரி ரவுடி. அவரோட பின்னணி என்னன்னா, தென்சென்னையை கெட்டி ஆண்ட பெரிய ரவுடி வீரமணி. அந்த வீரமணியோட வலதுகரம். வீரமணி என்ன சொன்னாலும் இவங்க தான் செய்வார். இவர் ஒருத்தர், மார்க்கெட் முரளின்னு ஒருத்தர். இந்த 2 பேரும் தான் அவருக்கு இடதுகரம் வலதுகரம். இந்த சமயத்தில் தோட்டம் சேகர் அப்படின்னு சொல்லிட்டு ஜாம் பஜாரில் ஒருத்தர் இருக்கார். அவரும் ஒரு ரவுடி தான். ஆனால் அந்த ரவுடி செயலிலிருந்து வெளியே அந்த வழக்கெல்லாம் முடிச்சுட்டு இந்த ரவுடித்தனத்துக்கு போகிறத விட்டுட்டு அவர் கட்சியில் ஏடிஎம்கே கட்சியில் சேர்றார். ஏடிஎம்கே கட்சியில் சேர்ந்து மேடை பாடகராகிறார், மேடை பேச்சாளராகிறார். அந்த கட்சியில் ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. அந்த ரவுடித்தனத்தெல்லாம் விட்டுட்டு அவர் வெளியே வந்துட்டார். அவர் ஒரு கட்சிக்காரராக மாறிட்டார், ஒரு அரசியல்வாதியாக மாறிட்டார். அந்த சமயத்தில் 2001 அதிமுக ஆட்சிக்கு வருது. ஆட்சிக்கு வந்த உடனே மேடம் ஜெயலலிதா சிஎம். அதுக்கப்புறம் எம்சி எலெக்ஷன், பஞ்சாயத்து எலெக்ஷன் நடக்குது. அந்த இது முடிஞ்சு ஒரு 6 மாதத்தில் எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் அந்த பகுதியில் எம்சி கேண்டிடேட்டாக அவர் நிற்கிறதுக்காக மனு வாங்குறாங்க. அதிமுக தலைமையகத்தில் மனு வாங்குறாங்க. ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய தலைமையகத்தில் போய் மனு வாங்குறாங்க. இந்த தோட்டம் சேகர் மேடம் ஜெயலலிதா கட்சியில் உள்ள முக்கியஸ்தர்கள் எல்லாருக்கும் நேரடியாக பழக்கம் உள்ளவர். அவருக்கு நிச்சயமாக சீட்டு கொடுப்பாங்க. இந்த வாட்டி அவருக்கு எம்சி சீட்டு கொடுத்தா ஆளுங்கட்சி வேற, ஈஸியாக அவர் எம்சியாக ஜெயிச்சிருவார், எம்சியாக ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அந்த சமயத்தில் போய் இவர் மனு வாங்கிட்டு வர்றார். விருப்ப மனு கொடுத்து ஃபார்ம் வாங்கிட்டு வர்றார். அதை ஃபில்லப் பண்ணி திருப்பி கொண்டு கொடுக்கணும். வாங்கிட்டு வர்ற வழியில் இவர் எம்சி ஆகிட்டா கட்சியில் நமக்கு மரியாதை இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீரமணி அவர் ஏவி விட்டு இந்த மயிலை சிவகுமார் கூட சேர்ந்து ஒரு 10 பேர் அவர் ரிட்டர்ன் ஆகி வரையில வழிமுறைக்கு வெட்டி கொலை பண்ணிடுறாங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு 3வது மனைவி மலர்கொடின்னு. அந்த மலர்கொடிக்கு அப்போ 2 வயசுல ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் பேர் அழகுராஜா. அதுக்கு அடுத்தால பாலாஜின்னு ஒரு பையன் இருக்கிறான். இந்த மலர்கொடி அப்போ அவரோட மனைவி அவ்வளோதான். அவங்க என்ன பண்ணுறாங்க, அட்வொகேட்டுக்கு படிக்கிறாங்க. அட்வொகேட்டுக்கு படித்து அட்வொகேட் ஆகிடுறாங்க. இந்த குழந்தைகளை வளர்க்குறாங்க. வழக்கையில் தன் கணவரை கொலை செய்த இந்த மயிலை சிவகுமாரை கொலை பண்ணணும் அப்படிங்கிறத அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி 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 அந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை விட்டு வளர்க்குறாங்க. இது 2001 நடக்குது. இந்த பையன் அழகுராஜா 2021 அது நடந்தது செப்டம்பர் மாதம் 2001. இது மார்ச் மாதம் 2021.
அப்போ இவர் என்ன பண்றாரு, இவருக்கு வயசு 40 வயசாச்சு. யாருக்கு? மயில சிவகுமாருக்கு 44 வயசுன்னு நினைக்கிறப்போ. அவர் வந்து A+ கேட்டகரி ரவுடி. அவர் பேர்ல 30-40 வழக்குகள் இருக்கு. நிறைய வழக்குகள் முடிஞ்சிருக்கு, நிறைய வழக்குகள் நிலுவையில் இருக்குது, கோர்ட்ல விசாரணையில் இருக்கு. அவர் வந்து பணம் கொடுக்கல் வாங்கல், தண்டல் கொடுக்கறது வாங்குறது, அந்த இடத்துல ஒரு தாதா மாதிரி ரவுடி மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ மேற்கு மாம்பலத்தில், அதாவது அசோக் நகரை ஒட்டி ஒரு வீட்டு முன்னால நின்று, போஸ்டல் காலனின்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல ஒரு வீட்டு முன்னால் நின்று அந்த பணம் கொடுத்ததை வாங்குறதுக்காக வந்து நின்று பேசிட்டு இருக்காரு. இவர் அங்கே இருக்கிறத தெரிஞ்சு கரெக்டாக சுத்து போட்டு இவர் அந்த இடத்துலயே வெட்டி கொலை பண்ணிடுறாங்க. இந்த வழக்கில் மெயின் அக்யூஸ்ட் யாருன்னா அந்த அழகுராஜா, அதாவது தோட்டம் சேகரோட பையன், மலர்கொடியோட பையன், 3வது மனைவிக்கு பிறந்த பையன் அழகுராஜா. இதுக்கு இடையில மலர்கொடி வந்து படிச்சு அட்வொகேட் ஆயிடுறாங்க. அட்வொகேட் ஆகி எக்மோர் கோர்ட்ல அவங்க வந்து பிராக்டிஸ் பண்றாங்க. ஒரு நாள் கோர்ட்ல இருந்து ரிட்டர்ன் ஆகி வரையில இந்த பையனும் கூட வரான். வர வழிப்போ அவங்கள வந்து வழி முடக்கி ஒரு அட்டெம்ப்ட் மர்டர் நடக்குது. வெடிகுண்டுலாம் வீசுறாங்க, இவங்க தப்பிச்சு வந்துடுறாங்க. அது விஷயமா வழக்கெல்லாம் பதிவு சொன்னாங்க. இந்த சம்பவத்தை செஞ்சது மயில சிவகுமார் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு. விசாரிச்சு பார்ப்போம், தெரியுங்களா அவங்களுக்கும். விசாரிச்சு பார்த்தோன்னா அதுதான் இப்போ மயில சிவகுமாரோட அந்த கொலைக்கு சமீபத்திய காரணம். அந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது பழைய மோட்டிவ் இருக்குது, நிச்சயமா கொலை பண்ணதுக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்பவும் திருப்பி ஏற்கனவே கொலை பண்ணிட்டு திருப்பியும் வந்து நம்ம அட்வொகேட் ஆகிட்டோம், அதுக்கப்புறமும் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதோட மோட்டிவ்ல தான் இவரை மர்டர் பண்ணிடுறாங்க. அந்த வழக்கில் வந்து அவங்க எல்லாம் கைது பண்ணுறாங்க. அழகுராஜா அவரோட நண்பர்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போய் வெளியே வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமும் இந்த கும்பல், அதாவது அழகுராஜாவோட கூட்டம், அவனை சுற்றி இருக்கிறவங்க, இவங்க வந்து இவங்களோட காவல்துறை வந்து கண்காணிப்பாங்க, என்ன நடக்குது ஏது பண்ணுறாங்க அப்படின்னு. இதுக்கிடையில் இன்னொரு 307 கேஸில் போய் இவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பையனை 2024 அரெஸ்ட் பண்ணி உள்ளே போய் திருப்பி ஜாமீனில் வந்துடுறாப்புல. ஏன்னா அட்வொகேட், அவங்க அம்மா அட்வொகேட்டு, அதனால போயிட்டு வந்துடுறாப்புல. வந்ததுக்கப்புறமும் திருப்பி இவன் தலைமறைவாக இருக்கிறான். என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு காவல்துறை வந்து இவங்க வந்து தேட ஆரம்பிப்பாங்க. இதுக்கிடையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை நடக்குது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மலர்கொடி கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் ஜெயிலில் இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் இந்த கொலை, அதில் அவங்க எதுக்காக கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னா, ஆற்காடு சுரேஷ்னு ஒரு ரவுடி. அந்த ஆற்காடு சுரேஷ் வந்து கொலை செய்யப்படுறார். பீச்சில் வந்து அன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்துட்டு, எக்மோர் கோர்ட்டுக்கு வந்துட்டு பீச்சில் போய் சீனிவாசபுரம் அங்கே போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகையில் வெட்டி கொலை செய்யப்படுறார். இந்த ஆற்காடு சுரேஷ் இந்த மலர்கொடிக்கு ரொம்ப நெருக்கம். இவர் வடசென்னையில் ரவுடி, அவங்க தென் சென்னையில். இவங்க பேர்லையும் ரவுடி லிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யார் பேர்ல? மலர்கொடி பேர்லையும் சி கேட்டகரி ரவுடி லிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ அவங்க அட்வொகேட்டா இருந்தா கூட அதிமுக கட்சி பொறுப்புலையும் இருக்கிறாங்க. அந்த ஆற்காடு சுரேஷை கொலை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதுனால அதுக்கு பழிக்கு பழி வாங்குறதுக்கு பொன்னை பாலுங்கிறது அவரோட தம்பி, ஆற்காடு சுரேஷோட தம்பி, அவரு தான் வந்து ஆம்ஸ்ட்ராங்க போய் கொலை பண்றாரு. அந்த கொலை பண்ற சமயத்துல அவங்களுக்கு சப்போர்ட்டுக்காக பணம் கொடுத்தது, வெடிகுண்டுகள் வாங்கி கொடுத்தது, வண்டிகள் வச்சு கொடுத்தது, இந்த மாதிரி இவங்க பண்ணாங்கன்னு சொல்லி இந்த அம்மாவும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி இவங்க உள்ள இருக்கிறாங்க. இந்த சமயத்துல இதுக்கு பழிக்கு பழியா பிரச்சனைகள் மேற்கொண்டு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பையனை தேடுறாங்க. இவன் அப்ஸ்காண்டிங் ஆயிடுறான். அப்போ திருப்பாச்சூர்னு திருவள்ளூர் பக்கத்துல ஒரு இடத்துல இவங்க இருக்கிறதா ஒரு தகவல் கிடைக்குது. அந்த தகவலின் பேர்ல இவங்க என்ன பண்றாங்க, நம்ம ஆனந்தகுமார்னு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஜாம்பஜார் போலீஸ் ஸ்டேஷன்ல அவரு ஸ்பெஷல் டியூட்டியா போய் இவனை பிடிக்க போறாரு. இதுல இந்த திருப்பாச்சூர் பக்கத்துல தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட சிலரை கைது பண்ணியிருக்காங்க. அட்வொகேட்டா இருக்கிறவங்க அங்கதான், அந்த ஊருக்காக அவங்கள வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதனால அந்த பகுதியில் இவன் தங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் தேடுறாங்க. அதே மாதிரி கார்ல உள்ள உட்காந்துருக்க பார்த்துட்டாரு. பார்த்து கார் கதவை தட்டினோடனே கண்ணாடி திறந்து எஸ்ஐ கையில் பிடிச்சிக்கிட்டே வண்டியை ஓட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அதை ஒரு வீடியோ கிளிப்பிங்லாம் போட்டு வந்தது. அதில் எஸ்ஐ கீழே விழுந்து ஒரு காயம்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது நடந்ததுனால காவல்துறை வந்து அவங்களை தேட ஆரம்பிச்சிட்டாங்க, விகரஸாக தேட ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக வந்து ரவுடிகள் வந்து அவங்களுக்குள்ள தகராறு பண்ணிக்கிறதோ, பப்ளிக்கிட்ட தகராறு பண்ணிக்கிறதோ அப்படின்னா காவல்துறை வந்து கொஞ்சம் அதிகமான முறையில் நடவடிக்கை எடுப்பாங்க. நடவடிக்கைன்னா அதாவது சாதாரண ஒரு பப்ளிக் 2 பேருக்குள்ள பிரச்சனை, சாதாரண பிரச்சனை, அடிதடி பிரச்சனை அப்படின்னா அதுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க. ரவுடிகள் இன்வால்வ் அப்படின்னா அதுக்கு வந்து ஹெவியா நடவடிக்கை எடுப்பாங்க. அதுல காவல்துறையை சேர்ந்த ஒருத்தரை அசால்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து தீவிரமான நடவடிக்கை எடுப்பாங்க.
அதை வந்து அவங்களுக்கு அதாவது தனக்கு ஏற்பட்ட ஒரு இதாக நினைச்சுக்குவாங்க, நினைச்சு அந்த மாதிரி தீவிரமா நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால இவர் தீவிரமா தேடி இருந்தாங்க. இதுக்கிடையில் இந்த அம்மா வந்து ஜெயிலில் போனவங்க யார் ஆற்காடு சரி மலர்கொடி ஜெயிலில் இருந்து ஜாமீன்ல வந்துட்டாங்க. அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்திட்டாங்க. மாத்தினோடனே இவங்க எல்லாம் ஜாமீன் போட்டு ஜாமீன்ல வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த சமயத்தில் இந்த பையனை இது மாதிரி தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, அட்வொகேட் இல்லையா, அவங்க வந்து அவங்க சீனியர் அட்வொகேட் மற்றவங்கலாம் கன்சல்ட் பண்ணி வெளியே இருந்தால் காவல்துறை மேலே அசால்ட் பண்ணாத ஒரு வழக்கு இருக்கு, அந்த வழக்கை வந்து என்கவுண்டர் பண்ணிடுவாங்க அப்படின்னு பயந்து போய் வேற ஏதாவது பண்ணிடுவாங்க, அவன் சேஃப்டியா இருக்கணும்னு சொல்லி அவனை கோர்ட்ல கொண்டு சரண்டர் பண்ணிடுறாங்க. இது ஒரு புது ட்ரெண்ட் ஆயிடுச்சுல. கொலை பண்ணிட்டு போயிட்டு நீதிமன்றத்துல சரண்டர் ஆகுது. ஆமா, இப்போ இவன் பேர்ல ஒரு வழக்குன்னா அந்த காவல்துறையை பிடிக்க போகல, அந்த கார்ல தப்பிச்சு போகல அவரை இழுத்துட்டு போற மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த வழக்கு தான் சொல்றாங்க. அந்த வழக்குல இப்போ அவரை சரண்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ ஜெயிலில் இருக்கிறாப்புல. அவர் வந்து கடலூர் ஜெயிலுக்கு கொண்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுல வந்து இந்த மயிலை சிவகுமார் அவர் வந்து என்னைக்கோ ஒரு தப்பு பண்ணாரு. 2001 ஒரு கொலை. அதுல என்ன செய்ய சொன்ன வீரமணி அவரே என்கவுண்டர் ஆயிட்டார் 2003. கிட்டத்தட்ட அதோட சம்பவங்கள்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கையில இந்த அம்மா கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கையில எதுக்காக இவங்களை தாக்க முயற்சி பண்ணாங்கன்னு தெரியல. அந்த காரணம் தான் அவர் உயிருக்கு வினையா முடிஞ்சது. இப்ப அழகுராஜாவே வந்து 20 வருஷமா அவங்க அம்மா வந்து ட்ரெயின் பண்ணாங்க. அவங்க மனசுல சொல்லி 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 உங்க அப்பாவை பண்ணது இவர் தான், அப்ப நீங்க வந்து கொலைக்கு தயார் அப்படின்ட்டு ஒரு பேச்சு பேசுறாங்க. அவங்க அம்மா தான் அவரை தயார் பண்ணாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. இது எப்படி, எந்த அளவுக்கு இது சாத்தியமா இருக்கு? அதாவது அவங்க சொல்லி 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 வளர்த்துருக்கலாம், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா இந்த பையனும் வந்து ஒரு லெவலுக்கு மேல வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்க பழி வாங்கணுங்கிற எண்ணம் இருந்திருக்கலாம். ஆனா அதை டிகர் பண்ணி விட்டது அப்படிங்கிறது வந்து இவங்க 2 பேரும் கோர்ட்டுக்கு போயிட்டு வரையில ஒரு அட்டெம்ப்ட் நடந்தது இல்லையா, ஒரு அசால்ட் நடந்ததுன்னு சொல்றாங்க இல்லையா, கண் எதிர பாத்திருப்பாங்க வெடிகுண்டு. இல்ல அது வந்து என்னன்னா நம்மள இன்னும் வாழ விட மாட்டேங்கிறாங்க. அன்னைக்குதான் அவரை கொலை பண்ணிட்டாங்க, இப்ப நாங்க ஏதோ சம்பந்தம் இல்லாம ஒதுங்கி இருக்கிறோம், நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம், அவங்க வந்து அட்வொகேட்டா இருக்கிறாங்க, கோர்ட்டுக்கு போறாங்க வராங்க, இந்த பையனும் கூட போறான் வரான், அப்படி இருக்கையில இவங்க மேல ஒரு அட்டெம்ப்ட், ஆக இன்னமும் உங்களை நான் எய்ம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்ததுனால அதை வந்து நடந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப தனிப்பட்ட முறையில் இப்ப எந்த விரோதமும் கிடையாது. இப்ப சமீபத்தில் நடந்த இந்த ஒரு விஷயம்தான் இந்த கொலைக்கு காரணமா இருக்கும். 2வது, இத மாதிரி ரவுடிகள் சென்னையிலையும் தமிழ்நாட்டிலையும் பழிக்கு பழியா வெட்டுறது கொலை பண்றதுல இதெல்லாம் நடக்குது, சகஜம். காவல்துறை அவங்க மேல வழக்கு போடுவாங்க, என்கவுண்டர் பண்ணுவாங்க, தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. நானே 30 பேருக்கு கொலையாளிகளுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன். அது மாதிரி காவல்துறையோட வேலை அது செய்வாங்க. ஆனால் இத வச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்கு, இந்த சினிமாக்காரங்க, இவங்களுக்கு இதான் வேலை. இது மாதிரி இறந்து போனவங்க, அதாவது ரவுடியா இருந்து இறந்து போனவங்க, நல்லவங்களா இருந்து இறந்து போன ஒரு நல்லவன் வந்து ரவுடி கொலை பண்ணிட்டான், அதை பத்தி நீங்க படம் எடுக்க மாட்டாங்க. அந்த ரவுடிய கதாநாயகனை வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க. இப்போ அரசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க, வெற்றிமாறன் இயக்கத்தில் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அந்த இளைய தலைமுறை ஒரு தவறான வழிகாட்டுதலுக்கு நீங்க உட்படுத்துறீங்க. நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு, கோடி கோடியா சம்பாதிக்கிறதுக்கு ஏன் இளைய தலைமுறைய ஒரு ரவுடியோட வாழ்க்கைய அந்த ரவுடி வந்து நியாயப்படுத்தி எடுக்கிறீங்களே, ஆன்டி ஹீரோ அப்படின்பாங்க. எம்ஜிஆர் காலத்துல தவறு செஞ்சவன் தண்டனை அடையணும், அது மாதிரி தான் சினிமா எடுப்பாங்க. ஆனா எம்ஜிஆர் நடிக்கிறத விட்டதுக்கு அப்புறம் ரஜினிகாந்த் அதுதான் ஆரம்பிச்சார், ஆன்டி ஹீரோ அப்படிங்கிறத ஆரம்பிச்சு தவறு செய்யறவனை நல்லவனா காட்டுறது, கதாநாயகனா காட்டுறது. கொள்ளையடிக்கிறவன், கொலை செய்யறவன், சாராயம் காய்ச்சறவன், பவுடர் விற்கிறவன், இவனெல்லாம் வந்து கதாநாயகனா காட்டி இந்த தமிழ் சமுதாயத்தை சீரழிக்கிறாங்க. இது வந்து நிச்சயமா தடுக்கப்படணும். இதனால இளைஞர்கள் நிறைய பேர் கெட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு என்ன எண்ணம் வருதுன்னா, ஏன் நம்மளும் ஒரு வீரமணி மாதிரி ஆகக்கூடாது, நம்மளும் ஏன் மயிலை சிவகுமார் மாதிரி. அந்த படத்தை பார்த்த உடனே அந்த ரத்தம் தெரிக்குது, கத்தி எடுத்து வெட்டுறாங்க, ஷூட் பண்றாங்க, தலையை துண்டா வெட்டுறாங்க. ஆனா பாருங்க, போலீஸ்ல வந்து போலீஸே கிடையாது, கோர்ட்டே கிடையாது. ரஜினிகாந்த் எத்தனையோ படத்துல வெட்டி தள்ளுவாரு, போட்டுக்கிட்டே இருப்பாரு, ஆனா வந்து என்னைக்குமே அரெஸ்ட் ஆக மாட்டாரு. அது என்ன, அப்போ வந்து நீங்க வந்து இளைஞர்களை தவறான ஒரு வழிமுறையை நீங்க படுத்துறீங்க, நெறிமுறைப்படுத்துறீங்க, வழிகாட்டுதல் பண்றீங்க. நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக, கோடி கோடியா சம்பாதிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க. இது தவறு. இதுல வந்து நிச்சயமா இதை வந்து அரசாங்கம் தடை செய்யணும். எப்படின்னா, இப்போ ஒரு அட்வொகேட்டையோ வேற தொழில் செய்யறவங்களையோ தவறா காட்டினா அது வந்து அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அதாவது அந்த தொழில் செய்யக்கூடியவங்க வந்து அப்ஜெக்ட் பண்றாங்க. ஆனா காவல்துறையை தவறா காட்டினா யாரும் கேட்கறது இல்லை, ஏன்னா எங்களுக்கு சங்கம் கிடையாது. ஆக
காவல்துறையை தவறாக கூட காட்டிட்டு போன அதை பத்தி கூட இல்லை. ஆனா சமுதாயத்தை தவறான பாதைக்கு திருப்புறாங்க பாருங்க, வன்முறையான பாதைக்கு திருப்புறாங்க பாருங்க. இப்படி வன்முறைகள்லாம் பண்ணிட்டு தப்பிச்சிடலாம்னு காட்டுறாங்க பாருங்க, அதுதான் தவறு. நிச்சயமா அது மாதிரி பண்ணக்கூடாது. இதே மாதிரி இன்னொரு சம்பவம் சொல்ல விரும்புறேன். இந்த பழிக்கு பழி இந்த கதை இது ஒரு பக்கம் இருக்கட்டும். வட சென்னையில கொடுங்குயூர், அந்த கொடுங்குயூர்ல மூலக்கடை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த மூலக்கடைக்கு பக்கத்துல நேரு நகர் அப்படின்னு ஒரு நகர், அந்த கொடுங்குயூர்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அந்த இடத்துல பிரபா அப்படின்னு சொல்லிட்டு, பிரபா என்கிற பிரபாகரன், அவர் பேர் பிரபாகரன். அவர் 90s 90களில் அந்த ஏரியாவில் பெரிய ரவுடி. அப்போ சாராய வியாபாரி, சாராயம் காய்ச்சுவாங்க, சாராயம் வெளியூர்ல இருந்து கொண்டு வந்து விற்பாங்க, பெரிய டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஒரு கும்பலையே வச்சுக்கிட்டு அந்த ஏரியாவை கட்டி ஆண்டுட்டு இருக்காரு. ரவுடித்தனம், ஒரு 50 ரவுடிகள் இருப்பாங்க. அவருக்கு தம்பி ஒருத்தர் குள்ள பாபு அப்படின்னு. 2 பேரும் சேர்ந்து அந்த ஊர்ல அவங்களை யாருமே எதிர்க்க முடியாது, யாருமே தட்டி கேட்க முடியாது. காவல்துறையே அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கணும்னா பயப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு காவல்துறை பயந்த மாதிரி தெரியல. ஆனா அவங்க அந்த அளவுக்கு ஒரு தைரியமா அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க, ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கும்பல்லே இருக்கக்கூடிய சத்யா அப்படின்னு ஒருத்தர், அவர் ஏதோ தவறு பண்ணிடுறாரு. தவறுனா தான் சாராயம் விற்கிறதுல ஏதாவது பணத்தை கையாடல் பண்ணியிருப்பாரு, ஏதோ ஒரு முறையீடு பண்ணிடுறாரு. உடனே இவங்க எல்லாரும் சேர்ந்து அவர் அந்த ஊர்க்காரை சேர்ந்தவர் தான், அவங்க சொந்தக்காரர் தான் உலகம். அவரை அடி அடின்னு அடிச்சு, அவரை கேவலப்படுத்தி, அந்த அவர் ஊர்லயே, அவர் மனைவி அவங்க குடும்பத்தார் எதிரிலே, அவங்க சொந்தக்காரங்க எதிரிலே அவரை இம்சப்படுத்தி அடிச்சு அந்த ஊரை விட்டே அடிச்சு ஓட விட்டுறாங்க. அவர் தலைமறைவா போயிடுறாரு. போயிட்டு போலீஸ்ல புகாரும் கொடுக்கல. போயிட்டு அவர் என்ன பண்றாரு, இவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து அவர் ஒரு டீம் செட் பண்றாரு. இதுல என்னன்னா, அந்த சத்யா அவர் கூடயே இருந்தனால இவரோட பிளஸும் மைனஸும் அவருக்கு தெரியும். இவர் எந்த இடத்துல தனிமையில மாட்டுவாரு, இவர் எந்த இடத்துல ஸ்கெட்ச் போட்டா இவரை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா பிளான் பண்றாரு. அதுக்கு தகுந்த மாதிரி டீம் ரெடி பண்றாரு. ரெடி பண்ணி ஒரு நாள் அவரை போட்டு தள்ளிடுறாரு. பிரபா கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அவர் தம்பி குள்ள பாபு அப்படிங்கிறவர், அவர் இந்த டீமை வச்சு இவங்களை தேடுறாரு. இவங்க எல்லாம் அரெஸ்ட் ஆகி உள்ள போயிடுறாங்க. போயிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவங்க போட்டு தள்ளணும்னு தேடுறாரு. உடனே இந்த டீம் என்ன பண்றாங்க, முந்திக்கிட்டு பிரபாவை கொலை பண்ணி சஸ்பெண்ட் இருக்கு பாருங்க, சஸ்பெண்ட் ரோட்ல எல்லாம் வரிசையா இருக்கும் இல்லையா, கழுகு நீர் போகக்கூடியது, அந்த சஸ்பெண்ட் திறந்து அதுக்குள்ள உள்ள வச்சு மூடிடுறாங்க. பாபுவை காணோம் சொல்லி போலீஸ்ல புகார் கொடுத்து எல்லாம் தேடுறாங்க. அதுக்கப்புறம் சந்தேகப்பட்டு இந்த குரூப் எதுவும் பண்ணாங்கன்னு சொல்லி இவங்களை பிடிச்சி விசாரிக்கல. சொல்றாங்க அம்மா கொலை பண்ணி இந்த இடத்துல போயிட்டு அவங்க சஸ்பெண்டை முடியறதுக்கு தான் உள்ள பாடி இருக்கு, உப்பி போய் இருக்குது. அந்த மாதிரி அவரையும் கொலை பண்ணாங்க. இந்த 2 கொலை வழக்கும் கேஸ் நடந்தது. அதில் சத்யாவுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. ஆயுள் தண்டனை கொடுத்து அவர் அப்பீல் பண்ணாரு. அப்புறம் அது 16 வருடமா என்னவோ ஆக்குனாங்க, 20 வருடம் ஆக்குனாங்க. அப்புறம் அதுக்கு மேலே அப்ரூவ் பண்ணாரு. 16 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வந்துட்டாரு. கிட்டத்தட்ட வெளியே வரையில அவர் வயதான ஆளாயிட்டார். தாடி இடி வச்சு ரொம்ப கிழமை மாதிரி ஆயிட்டாரு. இங்கே வெளியே பார்த்தா அவரோட குடும்பத்தில் யாருமே இல்லை, எல்லாம் இருந்துட்டாங்க, எங்கேயோ பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ தனி மரமா இருக்காரு. அப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு, பிழைக்கிறதுக்கு வழி வேணுமே, சாப்பாட்டுக்கு வழி வேணும்னு சொல்லிட்டு ஒரு வெல்டிங் பட்டறையில் ரெட் ஹில்ஸ்ல வேலை செய்யறாரு. இந்த ஊருக்குள்ள வந்தா இவங்களால பழி வாங்கப்படும், இது பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு, ஆனா இவரை பார்த்தா அடையாளமே தெரியாது. மாதாவரம் பக்கத்துல ஒரு தனியா ஒரு ரூம் எடுத்து அங்க தங்கியிருக்காரு. தங்கிட்டு அங்கிருந்து ஒரு 2 வீலர் வச்சு, அந்த 2 வீலர் டிவிஎஸ் சுட்டி அதுல போய் அந்த பக்கமா உள்பக்கமாவே மெயின் ரோடுக்கு வராம உள்பக்கமாவே போய் வெல்டிங் பட்டறையில வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இதுக்கிடையில இவருக்கு இறந்து போன பிரபாவோட 6 வயது மகன், அவன் அப்படி படிப்படியா வளைஞ்சு இப்ப அவனுக்கு வயசு 26, 20 வருஷம் கடந்துருது. அவனுக்கு வயசு 26, அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள்லாம் இருக்கு. ஆனாலும் கூட தன் அப்பாவை கொலை பண்ண சத்யா எப்போ வெளியே வருவான்னு பார்க்குறான், வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவர் வெளியே வந்துட்டாருன்னு தெரியுது. வெளியே வந்ததுக்கு அப்புறம் எங்கே இருக்குதான்னு பார்க்குறான், தேடி பார்க்குறான், அடையாளம் தெரியல. அப்புறம் விசாரித்து கொஞ்சம் கொஞ்சமாக விசாரித்து எங்கே இருக்கிறான்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சி கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ணி அவரை போட்டு தேடணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் செலக்ட் பண்ணுறாங்க. மாதாவரத்துக்கும் ரெட் ஹில்ஸுக்கும் இடையில ஒரு நாள் அவர் வேலை முடிஞ்சு வெளியே வர்றாரு. 2 வீலரில் கொஞ்சம் தூரம் வந்த அப்புறம் யாருமே நடமாட்டம் இல்லாத இடத்துல வச்சு, மழை பெஞ்சிருக்க இடத்துல அவரை இவனோட டீம் கூட போய், மாதாவரம் ரெட் ஹில்ஸ்னா அப்ப புழல் இதுதான் உள்பக்கமா ரோடு இருக்கு, காவாங்கரை அந்த ரூட். ஆமா, நீங்க மெயின் ரோட்ல போனா அந்த மாதிரி வரும். உள்பக்கமா போறதுக்கு ரோடு இருக்கு தனியா, ரெட் ஹில்ஸ் ரோடுன்னு இருக்கு, மாதாவரம் ரெட் ஹில்ஸ் ரோடு, எம்ஆர்ஹெச் ரோடுன்னு இருக்கு. அந்த பக்கமா அவங்க போகையில
அங்கே வந்து வெட்டி கொலை பண்ணிடுறான். ம். வெட்டி கொலை பண்ணிட்டு இவங்க போயிடுறாங்க. அவர் விழுந்து கிடக்காரு. மழை நேரம், அந்த பக்கம் போகிறவங்க வராங்க, யாரோ பார்த்து போலீஸ் சொல்லி வந்து பார்த்தா யாரோ ஒரு வயதானவர் வெட்டு கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு தெரியுது. அவர் வண்டிலாம் இருக்குது பக்கத்தில். அதுக்கப்புறம் யார் என்ன ஏதுன்னு போலீஸ் விசாரிக்கிறாங்க. இறந்தவர் யார் என்னன்னு விசாரித்து பார்த்தா அவர் ஜெயிலில் இருந்தவர், அவர் தான் வந்து கொடுங்கூர் பிரபாவை கொலை பண்ணவர், தண்டனைப்பட்டு வெளியே வந்தார். அப்போ வந்து யார் இவங்களுக்கு விரோதி அப்படின்னு பார்க்கல இவங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் இந்த பையன் வந்து வளர்ந்து பெரியவனாகி அந்த ஊரில் இருந்து வெளியே வந்து இந்த பக்கம் வந்துடுறான். வந்து தண்ணி கேன் போடுறான். வீடு வீடாக தண்ணி கேன் சப்ளை பண்ணக்கூடிய வேலை செஞ்சுட்டு இருக்கான். அந்த ஊர்லேயே அவன் இல்லை. அப்புறம் அவன் எங்கே இருக்கிறான் ஏதுன்னு பார்த்து அந்த இடத்துல உள்ள டவர் லொக்கேஷனை வச்சு அவன் ஃபோனை இது பண்ணி அவன் கூட சேர்ந்த நண்பர்கள் 3 பேரையும் அவனையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருக்காங்க. இப்போ மயிலை சிவகுமார் கேஸில் 20 வருஷம், அதுவும் கிட்டத்தட்ட 20 வருஷம். இதில் 2 வயசில் அந்த கொலை நடக்கு இவனுக்கு, அழகுராஜாவுக்கு. அங்கே வந்து அந்த பையனுக்கு 6 வயசில் நடக்கல அந்த கொலை நடக்கு. அவனுக்கு விவரம் தெரியுது. அவனாகவே, அவனுக்கு யாரும் தூண்டி விடலை, எதுவுமே பண்ணலை. அவனே வளர்ந்து அவனே வந்து தன் அப்பாவை கொண்டவனை கொலை பண்ணி சொல்கிறான். எதுக்காக சொல்றேன்னா, இந்த பழி வாங்கக்கூடிய நோக்கம் இது வந்து அந்த ஒரு ரவுடி கொலை செய்யப்பட்டா அவரோட மகன் வந்து நிச்சயமா அவனை பழி வாங்கணும், அப்பதான் அவருக்கு மகனா பிறந்தவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. அந்த எண்ணம் நிச்சயமா இருக்கக்கூடாது. தவறு செஞ்சா அதுக்கு நீதிமன்றம் மூலம் தண்டனை கொடுத்தாங்க. சத்யா உள்ள போயிட்டான், நீதிமன்ற தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வந்துட்டான். திருப்பியும் அவன் போய் கொலை பண்ணுறதுக்கு அவன் செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி, அவன் வயசாகி போய் அவன் வந்து எதிர்க்கக்கூடிய அளவுக்கு எதுவுமே கிடையாது. அவனை போய் மர்டர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன இடத்துல இவங்க தரப்புல இருந்து அடுத்தல பழி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். இப்படி மாறி மாறி போகக்கூடாது. இது பார்க்கக்கூடிய நேயர்களே, நிச்சயமா பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம் அப்படிங்கிறத நிச்சயமா எடுத்துக்காதீங்க. அது வந்து சரி கிடையாது. சட்டப்பூர்வமா எல்லாத்துக்கும் நியாயமான தீர்வு கிடைக்கணும். அதுதான் சரியா இருக்கும். இந்த பழிவாங்கும் எண்ணங்கள் நிச்சயமா யார் மனதிலையும் வளரக்கூடாது அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.